ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலன்கள் அமைய போகுது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதனால் உங்களுக்கும் முழு பெனிஃபிட் கிடைக்குங்க. ஏன்னா டைரெக்டாக உங்கள் ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்க முடியும். மேலும் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள், புதிய ராசி பலன்களை தினசரி நீங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறுவீங்க நண்பர்களே. வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுதுங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடம் மே மாதம் 11ஆம் தேதிங்க, சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் 28ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க. சதுர்த்தி விரதம் அனுஷ்டித்து விநாயகர் வழிபாடு செய்வது இன்றைய தினம் ஸ்பெஷலான ஒரு வழிபாடாக அமையும். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். I wish you many more happy returns of the day from today forever. இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். 7ஆம் இடத்துல செவ்வாய் ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மைகளை ஏற்படுத்தி தரும். எனவே இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. மேலும் உங்களுக்கு நல்ல ஆதரவும் கிடைக்குங்க. யார் வழியில் ஆதரவு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமானவர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பரிபூர்ணமான ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களால் நிறைய காரியங்களை வெற்றிகரமாக முடிக்க முடியும். உங்கள் தொழிலை அபிவிருத்தி பண்ணணும், பெருசாக மாற்றணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக இன்றைக்கி செய்யலாங்க. உங்களுக்கான ஐடியாக்கள் நிறைய ஒர்க் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. மேலும் உங்கள் தொழிலை மிகப்பெரியதாக மாற்றுவதற்கான முயற்சிகள் உங்களுக்கு நல்ல உயர்வை கொண்டு தருவதாகவே அமையும். உங்கள் செயல்பாடுகளை வழக்கமான அளவுக்கு உங்களுக்கு வேகம் இல்லாமல் உங்களுடைய வேகத்தை கூட்டிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. துரிதமாக உங்கள் காரியங்களில் ஈடுபட முடியுங்க. எந்த அளவுக்கு உழைப்பு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஈடுபாடு, உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். எனவே உங்கள் உழைப்பு வீணே ஆகாதுங்க இந்த நேரத்தில். அதனால் நிறைய உழைப்பை நீங்கள் போடுங்க, எஃபர்ட் எடுத்து போடுங்க. ஆனால் அவ்வப்போது ரெஸ்ட் எடுத்து செயல்படுறது ரொம்ப முக்கியங்க. உங்கள் செயல்பாடுகளை இதுவரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்களில் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறதுனால மனத்தெளிவு இன்னைக்கு அதிகரிக்கும். அதனால உங்கள் செயல் வேகம் கூடுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சந்திக்காத சில உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அலுவலர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. அதன் மூலமாக சில முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்வீங்க. மறைமுகமாக இருக்கக்கூடிய சில முக்கியமான நுட்பமான விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான சுகமான ஒரு நாள் என்ற தினம். உடம்புக்கு ஒரு ரீசார்ஜ் தேவை அப்படின்னா அது உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது மூலமாக தாங்க கிடைக்கும். ஸோ நீங்கள் சரியான ஓய்வு எடுத்துக்கொண்டு சரியான நேரத்தில் தூங்கி எந்திரிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா வேலைக்கு நடுவில் தூக்கம் உங்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தி விடுங்க. நீங்கள் அலுவலக பணிகளாகட்டும் உங்கள் வியாபாரம் ஆகட்டும் இன்னைக்கு அலட்சியம் இல்லாமல் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் சரியான திட்டமிடலை மேற்கொள்ளாமல் விட்டீங்கனாலும் சரி, கவனமாக வேலை செய்யலைன்னா உங்களுக்கு நிதி இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். எனவே உத்தியோகஸ்தர்கள், வியாபாரிகள் யாராக இருந்தாலும் உங்கள் பணிகளை கூடுதல் கவனமாக நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது. ஒருவேளை நீங்கள் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கூட்டாளிகளுடைய எண்ண ஓட்டங்களையும் அவருடைய கருத்துக்களையும் நீங்கள் காது கொடுத்து கேட்கணுங்க. அவரை நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது. உங்கள் கூட்டாளிகளுடைய கருத்துக்களை புறக்கணிச்சிங்க அப்படின்னா அதனால் அவங்க பொறுமை இழந்து விடுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய தினம் நீங்கள் அளவுக்கு அதிகமாக யாரையும் கேலி கிண்டல் பண்ணக்கூடாதுங்க. குறிப்பாக பெண்களுடன் பழகும் போது அளவுக்கு அதிகமான கேலி பேச்சுகள் எல்லாம் தேவையே இல்லைங்க இன்னைக்கு. அதனால உங்களுக்கு சில இணக்கமில்லாத சூழல் ஏற்பட்டுவிடும். உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி விடுங்க. ஸோ அது மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். கேலி கிண்டலும் ஓரளவுக்கு தான் இருக்கணும். இன்னைக்கு யாரையும் கேலி கிண்டல் பண்ணாமல் இருக்கிறது இன்னும் சிறப்பான நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. ஸோ இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த ஒரு வலுவான உணர்வு எங்ககிட்ட அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்களை கேட்பது அல்லது ஆடியோக்களை கேட்பது போன்ற சில முக்கியமான விஷயங்களை செய்து மன நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் கூடுதல் பொறுமையாக இருக்கணுங்க. உங்கள் காதலரை அளவுக்கு அதிகமாக நீங்கள் டீஸ் பண்ணக்கூடாது, கேலி கிண்டல் பண்ணக்கூடாதுங்க. அதனால் காதல் வாழ்க்கையில் பிளவு ஏற்பட்டுவிடும். அதனால் காதல் வாழ்க்கையில் அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். நீங்கள் உங்கள் காதலர் மட்டுமல்ல எந்த பெண்களையும் எந்த நேரத்தில் கேலி கிண்டல் அளவுக்கு அதிகமாக பண்ணிடாதீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல பேருக்கு களங்கம் விளைவித்துவிடும் நண்பர்களே. உங்களோட நல்ல பேர் கெட்டு போயிடும். கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலும் நீங்கள் பழகக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு சில தொந்தரவுகள் சேருங்க. அதனால் நீங்கள் உங்கள் பழகக்கூடிய நண்பர்களுடைய தன்மைகளை உணர்ந்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உங்கள் நற்பெயருக்கு யார் யாரெல்லாம் கேடு விளைக்கிறாங்களோ அவங்க கூடவே நீங்கள் நட்புறவுடன் இருந்தீங்க அப்படின்னா அதனால உங்களுடைய இமேஜ் கெட்டு போகும். உங்களுக்கான புகழ் குறைந்து விடுங்க.
உங்களுக்கான கெட்ட பேர் தான் அதிகரிக்கும். அதனால அதை தவிர்த்து விடுங்க நண்பர்களே. திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். ஆனா அது கைமீறி போகாம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. நீங்க உங்க வார்த்தைகளை கவனமாக இருங்க நண்பர்களே. இந்த தினம் ஆன்மீகம் சார்ந்த உணர்வு உங்களுக்கு வலுவாக இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது யோகா ஒரு முகாமுக்கு நடக்குது அப்படின்னா அங்க போய் நீங்க கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. சில மத பிரச்சாரங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. மதம் சம்பந்தமான புத்தகங்களை படிப்பது போன்ற வேலைகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கிடைக்கிறதுனால அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கான தன்னம்பிக்கை, தைரியம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. நீங்கள் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகளை இன்னைக்கு சால்வ் பண்ணிக்க முடியும். வியாபார ரீதியாக உங்களுக்கு பண பரிவர்த்தனைகள் சிறப்பாக நடைபெறும் நண்பர்களே. மேலும் உங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று, சுப செய்தி ஒன்று உங்களது சகோதரர் வழியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்யுங்க, நிறைய உழைப்பை போடுங்க, அவ்வப்போது ரெஸ்ட் எடுத்து செயல்படுங்கள். அதிலும் குறிப்பாக தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 2 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் தொழிலில் அபிவிருத்தி பண்ணணும், அதற்கான முயற்சிகள் தாராளமாக செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் யாரெல்லாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, உங்களுக்கான நல்ல அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால உழைப்பை தாராளமாக போடுங்க. உங்கள் செயல்பாடுகளை ஒரு விதமான வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை புரிந்து கொள்வீங்க. டெக்னிக்கலான நிறைய புரிதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். மேலும் உங்களுக்கு சுபமான நல்ல செயல்பாடுகள் நிறையவே இன்னைக்கு செய்வீங்க. அது உங்களுக்கு நல்ல வளத்தை கொண்டு வந்து தரும். உங்கள் செயல்பாடுகளில் வேகமும் கூடும். எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. அலுவலக பணிகளில் சில முக்கியமான நபர்களை மீட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நீங்க மீட் பண்ணுவீங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. மன குழப்பங்கள் நீங்கும், மன தெளிவு அதிகரிக்கும். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம், சுபமான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.